ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. சரியா? எதுக்காக உங்களை பிடிக்குது அப்படின்றதுக்கு அதெல்லாம் டைட்டில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க. யூ கேன் ரீட் மை இன்னர் மோஸ்ட் தாட்ஸ். அதாவது அவங்க தாட்ஸ்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? உள் ஆழ்ந்த சிந்தனை அதை பத்தி சொல்றாங்க. அதனாலதான் உங்களை பிடிக்கும் அப்படின்றாங்க. நீங்க விரும்புறவங்க ஹஸ்பண்ட் யார் வேணாலும் இருக்கலாம். இது ஜென்ரல் எல்லாம் கிடையாது, ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கலாம். சரியா? யூ கேன் ரீட் மை இன்னர் மோஸ்ட் தாட்ஸ். அதாவது அவங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனையை நீங்க படிச்சு பார்த்துட்டு இதுதான் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால உங்களை பிடிக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஈவன் வென் யூ ஆர் ஆங்கிரி ஆர் gloomy யூ ஆர் ஸ்டில் அடோரபிள். அதாவது நீங்க கோவப்பட்டாலோ இல்ல ரொம்ப கோவப்பட்டு முகம் சிவக்கிறப்போ அந்த ஒரு மாதிரி கலர் இருக்க அதை பார்த்துட்டு அது கூட அழகுதான். அத கோவப்பட்டாலும் நான் ரசிப்பேன் அப்படின்றாங்க. அது கோவப்பட்டா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனாலதான் உங்களை பிடிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? உங்களை பிடிக்கும். நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறீங்க, அதனாலயும் உங்களை பிடிக்கும் அப்படின்றாங்க. நீங்க அவங்கள ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் புரிதல். அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றப்ப என்ன ஆகுனா, அவங்களை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது அது ஒரு சந்தோஷம். அது இல்லாம அதனாலதான் உங்களை பிடிக்குது அப்படின்றாங்க. யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன்னா உங்களை பார்த்துதான் நிறைய விஷயத்த கத்துக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்றாங்க. யூ கேன் மேக் மீ பெட்டர் when I am feel down. இது நேற்று கார்ல வந்திருக்கு. அதாவது ரொம்ப உடைஞ்சி உட்கார்றப்பெல்லாம் நீங்க அவங்கள பெட்டர் ஆக்கி இருப்பீங்க. கூட பேக் போனா எரிந்திருக்கீங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. யூ மேக் மீ ஃபீல் அடோர்ட். அதாவது அவங்க உங்க கூட இருக்கிறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஃபீல் குட்டா ஃபீல் பண்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அடோர்ட்னா சந்தோஷப்படுறது இல்ல எதுவும் நாள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ திங்க் ஐ எம் குட் லுக்கிங் நோ மேட்டர் வாட். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அழகா இருக்கேன்றியே, எப்படி அது அப்படின்றாங்க. நான் பார்க்க அதாவது நீங்க லவ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, லவ் பண்றவங்க இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா இருந்தாலும் சரியா, அவங்க என்ன சொல்றாங்க, இதே மாதிரி நீ எப்படி நான் அழகா இல்லைன்னு அவங்களுக்கு தோணுதான். ஆனா இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்க அப்படின்றப்போ என்ன சொல்ல வர? அவங்க அழகா இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நீ பார்க்கறதுக்கு அழகா இருக்க அப்படின்றீங்களா. நெக்ஸ்ட் யுவர் பாடி ஃபீல்ஸ் கிரேட் நெக்ஸ்ட் டு மினி. அதாவது ரெண்டு பேரும் அருகாமையில இருப்பீங்க இல்லையா, அந்த சமயத்துல அவங்க நல்லதா ஃபீல் பண்றாங்க. அது மேல ஹாப்பியாவும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க, ஹாப்பியாவும் இருக்காங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், யூ ஹவ் தாட் மீ வாட் லவ் இட் இஸ் ஆல் அபவுட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இது லவ் பண்ற பர்சன்ல எல்லாருக்குமே பொருந்தும். அவங்க லவ் பண்றாங்களா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. யூ ஹவ் தாட் மீ வாட் லவ் இட் இஸ் ஆல் அபவுட். அவங்க என்ன சொல்ல வராங்க, நான் லவ்னா இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ அதை சேஞ்ச் பண்ணிட்ட அப்படின்றாங்க. யூ ஆர் சிம்பிளி irresistible அப்படின்னா, அதாவது மாற்றவே முடியாத ஒரு
உமன் ஆர் மென், ஓகேங்களா? உங்களை மாதிரி யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான நீங்க நினைக்கிறவங்க எதுக்காக வந்து உங்களை வந்து பிடிக்கும், எதுக்காக வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்கான எனக்கான கைடன்ஸ், ஓகேங்களா?